இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில கேள்வியை வச்சிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தினமும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், நான் எல்லா விதமான பரிகார பூஜைகளும் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே போயிட்டு இருக்கு. நான் கஷ்டங்களை மட்டும்தான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிலையில இருக்கும்போது நான் ஏன் கடவுளை நம்பணும், நான் ஏன் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இன்னும் சில பேர் வந்து நான் கடவுளை கும்பிடும்போது மட்டும்தான் என் வாழ்க்கையில கஷ்டம் வந்துட்டு இருக்கு, கடவுளை கும்பிடும்போது மட்டும்தான் என் வாழ்க்கையில் துன்பம் வந்துட்டு இருக்கு, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், கடவுளை கும்பிடுறதோ இல்லைன்னா டெய்லி கோவிலுக்கு போறதோ, கோவில போய் கையெடுத்து கும்பிடுறதோ, எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு வழியே கிடையாது. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்க டெய்லி வந்து என்ன கும்பிடுங்க அப்படின்னு சொல்லல, நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்ல கிடையாது. இதெல்லாம் நம்மளே நினைச்சுக்கிறோம், இப்படி பண்ணா நடக்கும் அப்படின்ட்டு. உண்மையை சொல்ல போனா நம்மளைய அர்ப்பணிக்கும், கடவுள்கிட்ட நம்ம முழுமையா கொடுத்தாவே போதுமானது. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னப்ப ஈசன் பார்த்துப்பா அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும். எனக்கு என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுமே, எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருக்கு, தலை போற ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த பிரச்சனை என் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பி பாருங்களேன். அப்படி நீங்க நம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைல ஒரு நல்லது இருக்கும். அட்லீஸ்ட் மிகப்பெரிய அளவு ஒரு பிரச்சனையை உங்களுக்கு பாதியா குறைச்சு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஆகும். என்ன நடந்தாலுமே ஈசன் தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க. எனக்கு நான் கடவுளை கும்பிட்றதுனால தான் கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் இதற்கு மெயின் காரணமா இருக்குமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலுமே நான் என் அப்பனை விட மாட்டேன், என் அப்பனோட கால சரணாகதி அடைஞ்சிட்டேன், அவரோட காலை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இறுக்கமா பிடிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தினமும் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, டெய்லி சாமி கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. மனசுல நீங்க நமசிவாயா அப்படிங்கிற ஒரு தடவை சொன்னா போதும். உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எதுவாக இருக்கலாம், முருகரா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், எந்த தெய்வமா இருந்தாலுமே அவங்களோட நாமத்தை நீங்க மனதால நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து அதை கடவுளா நினைச்சு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும். கடவுளும் அதான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வேற கடவுள் வேறன்னு கடவுள் நம்மளை பிரிச்சதே கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுளோட ரூபமா நம்ம ரூபத்துல தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோமே. அதனால முழுமையா உங்களை நம்புங்க, கடவுள் கிட்ட உங்களை அர்ப்பணிங்க. நடக்கிற எல்லாமே என் அப்பன் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்.